ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த அயன்-பிளட்டட் ஸ்வார்ட்ஹவுண்ட் மாங்காவோட பார்ட் 10 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆண் என்ன பண்ணுவோன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்ஸ் பியர் மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுவான். சரி, போரை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவான். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அதை வச்சு அந்த ஹோல் வில்லேஜோட பசியுமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அஹன் ரொம்பவுமே சந்தோஷமானோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த வாட்டி ஹண்டிங் கமாண்டர் நீ தான்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஈவன் கமாண்டர் அயன் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஆனால் உனக்கு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இன்னும் அவங்க வரலையா அவங்களோட ஸ்லேவோட எப்போயுமே சுற்றிட்டு இருப்பாங்களே ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கா. ஸோ நம்ம கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் அங்கே தானே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நம்ம அயனும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயனை வந்து அந்த ஆக்ஸ் பியர் கிட்ட வந்து காப்பாற்றி விட்டுறோம். ஸோ அதை வந்து பயங்கர வைலன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரும். டக்குன்னு நம்ம அயனை வந்து காப்பாற்றி விட்டதுனால ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு இது என்னத்துக்கு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது, நம்ம தான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு இதோட ஹெட் ஆன் பேட்டில் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அயனை வந்து யோசிப்பாங்க, ஒரு ஸ்லேவ் வந்து என்னை காப்பாற்றிட்டான், நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஒரு மாஸ்டராக என்னோட வேலையை நான் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஆரோ எடுத்து அவங்க வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த ஆக்ஸ் பியர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் ஒரு பாறைக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிக்குது. அப்போ தான் நீ எப்படியும் மறைஞ்சாலுமே தப்பிக்க முடியாது கண்ணா அப்படின்னுமா சொல்லிட்டு கரெக்டாக வந்து எய்ம் வச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை வந்து ஷாக் ஆகிடுவான். அந்த ஆரோ என்ன பண்ணுன்னா அந்த பெரிய அந்த ஐஸ் ராக்கே வந்து உடச்சிட்டு போய் உள்ள இதுவாகும். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இன்னொன்று வந்து உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆரோ வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆரோனால் ஈவன் ஒரு கேஸ்டலோட வாலையே வந்து உடைக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆரோ எடுத்து விட்றாங்க. ஆனால் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அசால்ட்டாக வந்து தப்பிச்சிடுது அதுலேருந்து. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அம்மா அதாவது மேட்ரியாருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ ஒரு பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாவர நிலமையில் இருந்துச்சுன்னா அதனால் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து கொல்ல போகிறாங்கன்ற இன்டென்ஷனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் அது தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நடக்குது. ஸோ நம்ம அயனை வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஆக்ஸ் பியர் வந்து வருது. ஸோ அயனை வந்து கிட்டத்தட்ட நினச்சிடுவாங்க நம்ம வந்து சாக போகிறோம், அவ்வளோதான் நம்மளோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுமே வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருப்பான் இல்லையா, அதுவும் இல்லாமல் வர வழியெல்லாம் அடிச்சு தானே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால வந்துட்டு நின்றுட்டு இருப்பானா. ஸோ டக்குன்னு அயனை வந்து நம்ம சாக போகிறோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோ நடுவில் வந்துடுவான். ஸோ வந்து இது வந்து என்னோட டேர்னுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பீசல் ஸ்வாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி டக்குன்னு அதை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துருவான். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபயர்லாம் வந்து ஸ்பார்க்காக வந்து மாறும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து பார்க்குறாங்க, எப்படி இங்கே வந்து ஃபயர் மேஜிக்லாம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பாடி வந்து ரொம்ப ஸ்கில் யூஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் அவனோட பாடி வந்து தாங்கலை. ஸோ அப்படியே வந்து கீழே வந்துடுறான். ஸோ அவங்களுமே வந்துட்டு விக்கீர் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏன்னா அவன் காலி நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவன் பவர் யூஸ் பண்ணியிருப்பான். பயங்கரமாக வந்து இதுவாகிருக்கும், இம்பேக்ட் வந்து பயங்கரமாக க்ரியேட் ஆகிருக்கும். அப்படியே வந்துட்டு வில்லேஜை வந்து காட்டுறாங்க. ஸோ ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரேலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுமே வந்து கேட்குறாங்க, ஸோ இப்போ வந்து நீ ஹீரோ ஆகிட்ட, நீ வந்து எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது, ஆனால் நீ வந்து ஒரு ஆக்ஸ் பியர் வந்து பிடிச்சிருக்க. ஸோ அது வந்து ஸ்ட்ராங் மட்டும் இல்லை, ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டாகவும் இருந்துச்சு. அதை வந்து பிடிச்சதுனால உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேரே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவன் பிடிச்சான் இல்லையா போர், ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது 10 டைம்ஸ் வந்து பெரிய இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அகன்மே வருவான். ஸோ வரும்போது அவனோட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவனோட பிளேட்டில் மட்டும் சாப்பாடு கம்மியாக இருக்கும். ஆனால் அவன் தானே பிடிச்சிட்டு வந்தான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ யார் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பெருமை ரொம்ப அதிகமாக வரும், சாப்பாடு ரொம்ப கம்மியாக வரும்ன்ற மாதிரி ஒரு ரூலை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு வந்து சாப்பாடு ரொம்பவே கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பேலக்ஸோட ட்ரெடிஷனாமா. ஸோ யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு கம்மியாகவும் அதுக்கு பதிலாக ஹானர் வந்து ரொம்பவுமே அதிகமாகவும் கிடைக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஹானரை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்களோ, சாப்பாடு தானே முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்புறம் நான் வந்து ஏன் அந்த ஆக்ஸ் பியரை கொண்டேன்னா எனக்கு அதிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் 600 கிலோ ஹேமருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அது வந்து இன்னொரு ஸ்கில்லாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு. ஸோ அது வந்து அவனுக்கு ரொம்பவுமே
பவர்ஃபுல்லாக லைக் அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இருக்கும். ஏன்னா போக போக தான் வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்போ தான் நம்ம அயன் வந்து ஸ்லேவ் உனக்கு வந்து இது பத்தாதுன்னு நினைக்கிறேன், வேணா இதை எடுத்து சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அந்த ஆக்ஸ் பியரோட இன்டெஸ்டைனு அதுக்கப்புறம் பிளட்டு எல்லாமே கலந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவுமே வித்தியாசமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சாப்பிடலாமா வேணான்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஸ்லேவ்ஸ் அதாவது அந்த பேலட்ஸோட கும்பல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்துட்டு கமாண்டர் நீங்கள் உங்களோட லிமிட்டை வந்து தாண்டுறீங்க, உங்களோட ஸ்லேவுக்கு எப்படி நீங்கள் இதெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் கத்திட்டு இருக்கும்போது வாயை முடுங்கடின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அதை வந்து சாப்பிட்ருவோம். ஸோ இப்போ வந்து அப்படியே அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பெரிய பிளாங்க் கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அதாவது வெட்டின மரத்துக்கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஸோ பிளாங்க்னா வேறு இல்லை, சரி ஸ்டெம்மு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவங்க நேற்று சொன்னது உண்மைதான் போல். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்சுவலாக நேற்று அயனும் நம்ம ஹீரோவும் ராத்திரியே வந்து மீல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த வில்லேஜில் வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் நடக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய கேர்ஸ் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ அதனால மேடம் 8 லக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஒரு படையல் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதை வந்து ராத்திரி வச்சது காலைல வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ஹீரோவுமே வந்துட்டு இதெல்லாம் உண்மைதான் போலன்ற மாதிரி பார்த்துட்டு வருவோம். ஸோ வந்து பார்த்தா ஒரு பெரிய லைனே வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஒரு டென்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய லைனே வந்து போயிட்டுருக்கோம். ஒருவேளை புதுசாக ஏதாவது செரிமனி ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் என்ன தான் நடக்குதுன்னு இங்கே வந்து புரிய மாட்டேங்குது. அங்கே வந்து பசங்களாம் வந்து பேசுகிறாங்க, நான் ராத்திரியிலேருந்து இங்கே இருக்கேன், ஸோ இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லேவெல்லாம் வந்துட்டு காமனராக மாற்றிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து கிடைப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நடுவில் அயன் வந்துட்டு ஏண்டி என்னோடய ப்ராப்பர்ட்டியை நீங்களாம் எப்படி எடுப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நடுவில் வராங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்களாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை தூக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அயன் வந்து நான் இல்லாத டைமில் இவளுங்க தூக்கிட்டு போயிடுவாளுங்க போலேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நின்றுட்டு இருப்பான். ஆக்சுவலாக இங்கே வேறு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து ஒரு மீட்டிங் வந்து இருக்குது, ஸோ அதனால தான் வந்திருக்காங்க, உன்னையுமே வந்து சீக்கிரமாக கூப்பிடுவாங்க, அம்மா வந்து கூப்பிட்றதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, உன்னை வந்து அம்மா கூப்பிட்டாங்கன்னா ஸோ நான் சொல்கிற விஷயத்த அப்படியே வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே மேட்ரியார்க்கோட ஹவுஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ மேட்ரியார்க்கு ஹவுஸ்க்குள்ளே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. இந்த ஷாமனு, எல்டர்ஸு, நம்ம அஹனு, ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோ போயிட்டு லைக் அவனோட மரியாதையை வந்து கொடுக்குறான். ஸோ நான் வந்து மேட்ரியார்க்கு வந்து ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நேற்று நீ தானேப்பா ஆக்ஸ் பியர் வந்து பிடிச்ச, ஸோ ரொம்பவுமே நன்றி, உன்னால தான் வந்துட்டு என்னால் ஒரு நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து என்ன பண்ணணுமோ அதை தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்பவுமே தேங்க்ஸ், நீங்கள் உங்களால் தான் வந்து இதெல்லாம் நடக்குது, நீங்கள் வந்து ரொம்பவுமே கேர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இவங்க தான் நைட் ஃபாக்ஸ் அக்வைலா, ஸோ ரொம்பவுமே ஜீனியஸான ஒரு ஆர்ச்சர். ஸோ எல்லா பீப்புள்ஸுமே அதாவது இந்த எம்பையரில் இருக்க எல்லாரையுமே வந்து பயன்படுத்த ஒரே ஒரு ஆள் இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஹியூகோ மாதிரி ரொம்பவுமே மரியாதையோடையும் அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே வார்ம் அண்ட் சாஃப்டாகவும் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்ப்பான். அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணுமோ கேள்ப்பா, நான் வந்து தரேன், நான் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே நினைப்பாங்க இந்த மாதிரி அவன் பொண்ணை தான் கேட்க போகிறான்னு நினச்சி. ஸோ அவன் ஏன் வந்துட்டு அயன் வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னே தெரியலையே அயனுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அயன் வந்து நிறைய சிம்பிள்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஹீரோ ஸ்ப்ரிங்கில் வந்து குளிக்க வந்து விரும்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். இது கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம அயனோட பிளான் தான் இது. ஹீரோ ஸ்ப்ரிங்லையா, உனக்கு ஹீரோ ஸ்ப்ரிங்னா என்னன்னு தெரியுமா, அதுவும் இல்லாமல் நீ எதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னு தெரியுதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஷாமன் வந்து அங்கே வந்து கத்துறாரு, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவ, உனக்கு இடம் கொடுத்ததுனால தானே இவ்வளோ விஷயங்கள் நீ வந்து பண்ணுற, ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராஷ் ரெக்வஸ்ட், உனக்குலாம் வாய்ப்பே கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஸ்லேவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து அந்த ஹீரோ ஸ்ப்ரிங்கை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் அவங்க வந்து என்ன தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து பேலக்கோட ஸ்ட்ரைன் மாதிரி. ஸோ அங்கே வந்துட்டு பேலக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸ் மட்டும் தான் வந்து போவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல தான் வந்துட்டு அதை தான் ஹாட் ஸ்ப்ரிங்காகவும் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம போனோன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ்லாம் வந்து சீக்கிரமாகவுமே ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, லைக் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் வந்து மேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்காக மட்டுமே வந்து இந்த விஷயம் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு வெளில ட்ரேடர்ஸ்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுமே யாரா இவனுங்களான்னு பார்த்தா ஸோ அந்த 7 மர்ச்சன்ட் கிளான்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது மர்ச்சன்ட் ஃபேமிலி
ஃபேமிலிஸ். ஸோ அதில் வந்துட்டு போகியோஸ்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்துட்டு இம்பீரியல் கேபிட்டல்லேருந்து எப்படி இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்கன்ட்டு நம்ம ஹீரோக்குமே டவுட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கிராஸ் பண்ணும்போது எதர் நம்ம மார்க் கிளானுக்கோ இல்லை பாஸ்கர்வெல் கிளானோட ஃபேமிலி டெரிட்டரியை தாண்டி தான் வரணும். எப்படி வந்து இவங்க இங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்க, ஒரு வேளை ஸ்மக்லிங் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான். ஸோ பார்த்தா இவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்காச்சோளத்துக்கு ஒரு டைமண்டு. ஸோ ஏன்னா இந்த பேலக் வாரியர்ஸ்க்கு வந்து அதோட அருமை வந்து தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு முக்கியமானதுன்னு தெரில. ஸோ அதனால ஈஸியாக வந்து ஏமாற்றிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை, இந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, இங்கே இருக்க மக்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, யாரே நம்ம ஐயனை வந்து கேட்குறாங்க, எனக்கு இன்னும் ஒரே ஒரு மக்காச்சோளம் தான் கொடுக்குறீங்கன்னு கேட்டோடனே அவங்க வந்து 2 கொடுத்தோடனே எனக்கு 2 கான் கொடுத்துட்டீங்களான்ற மாதிரி சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இதே மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் 2 கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு வாம் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட வந்து தாங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து தட்டி விட்டுருவார். தட்டி விட்டு இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா, இதெல்லாம் ட்ரேடிங் யாராச்சும் எடுத்துகிட்டு வருவாங்களான்ற மாதிரி திட்டிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டூபிட் பார்பேரியன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார். ஆனால் இது பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த பொண்ணு. ஆனால் இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் ஸ்லேவ் மார்க்கெட்டில் விட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல காசு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மெர்ச்சன்ட் இங்கே நில்லு, இந்த ட்ரேடே வந்து இன்வாலிட் ஆச்சுன்ற மாதிரி நம்ம விக்கிர் வந்து போகிறோம். அப்போ தான் வந்துட்டு விக்கிர் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அயன்மே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லேவ் வந்து விற்க பார்க்குறியா, இதெல்லாம் வந்து இப்போ முக்கியமாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் பண்ண எல்லா ட்ரேடுமே வந்துட்டு அன்ஃபேர் ட்ரேடு தான் அது அப்படின்னு சொல்கிறான். எது அன்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது, நீங்கள் கொடுக்குற எல்லா மார்க்கெட்டிங் ப்ரைஸ் அதுக்கப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க எல்லாரையுமே ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, ஸோ ஸ்லீப்பிங் ஸ்டோன்னு ஒன்று கொடுக்குறீங்களே, ஸோ இது என்னதுன்னு தெரியுதா, ஸோ இது என்ன பண்ணுன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே அந்த ஸ்டோன்லேருந்து ட்ரக்ஸை வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வந்து சுவாசிக்கும் போது அப்படியே வந்து அவங்களுக்கு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கவங்களுக்குலாம் டிசீஸ் வந்து வருது. ஸோ இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே தூளாக வந்து போடுறான். அப்போ அங்கே இருக்கோம் என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் நீ சொன்னியா விக்கிர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ட்ரக்கு பாடி ஹார்மு அப்போ இதெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம அயனை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டாக ஷோல்டருக்குள்ளே விடுறாங்க. இதை பார்த்துட்டு அவனுங்கெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா மாட்டினா செத்துருவானுங்க. அதனால ஓடி போயிட்டு அவனுங்க வந்து மிடில் ஃபாரஸ்ட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனுங்களை வந்து கண்டிப்பாக வந்து பேட்டில் வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே வந்துட்டு மிடில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதாவது நம்ம நாயர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடமா பார்த்து அவனுங்க வந்து நிற்கிறானுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அயன் வந்து சொல்கிறாங்க, ஸோ இவனுங்க வந்து பேலக்ஸோட வாழ்க்கையை விளையாட்டானுங்க, ஸோ கண்டிப்பாக இவனுங்க எல்லாரையுமே கொன்னுடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அயனுமே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுங்கெல்லாம் நின்றுட்டு பயப்படாதப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த சிகரெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிகரெட் வாயில் வச்சு ஸோ கரெக்டாக வந்து பற்ற வைக்கிறாங்க. ஸோ அதிலேருந்து அந்த ஸ்பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை ஸோ இங்கே வந்து இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதெல்லாம் பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து அந்த மேட்ச் ஸ்டிக்கை வச்சா இன்னொருத்தர் வந்து பற்ற வைக்கிறாரு. ஸோ இது வந்து இங்கே ரூலு. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு இதில் பற்ற வச்சா இன்னொருத்தவங்க வந்து பண்ணக்கூடாதுன்றது. ஆனால் வந்துட்டு இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ சடனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தலைக்குள்ளே வந்து இறங்குது. அதாவது நம்ம பிரேவ் பேலக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தூரத்தில் நின்று அந்த சிகரெட்டோட இது இருக்கு இல்லையா அந்த லைட்டிங்கு, ஸோ அதை வச்சு வந்து அசால்ட்டாக வந்து அவங்களோட தலையை வந்து எய்ம் வைக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா வந்து கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி பேரியர்ஸ் ஃபுல்லாக ஆல்கஹால்ஸ் ஃபில் பண்ணி அதை வந்து ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதையுமே வந்துட்டு அவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அருமையாக வந்து அதை வெடிக்க வச்சுருக்காங்க. இதனால அங்கே இருக்கவனுங்க எல்லாருமே வந்து பாதி பேர் எரிஞ்சு வந்து செத்து போயிடறானுங்க, மீதி பேர்லாம் பயத்திலே வந்து ஓடிடுறானுங்க. ஸோ அந்தளவுக்கு பயம் இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தர் வந்து சரண்டர் பண்ணிடுறான். ஸோ கிட்ட போயிட்டு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அங்கன்னு பார்த்து மேடம் 8 லெக்ஸோட அந்த ப்ரெசன்ஸுமே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டிசாஸ்டரே வரப்போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து அங்கே போகிறான். போயிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டான்ற மாதிரி கேட்குறான். அப்போ அவர் வந்துட்டு இல்லை டெப்யூட்டி கவுன்சிலோட பர்மிஷனோட தான் நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டெப்யூட்டி கவுன்சிலா அந்த பையனோட பேர் விக்ரு தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து லைட்டிங்கில் காட்டும் போது அவர் வந்து அப்படியே அலறிடுவார். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கேயே ஸ்ட்ரைட்டாக அந்த தலையோட நெத்திலே வந்து பார்த்திங்கன்னா வச்சிடறான். ஸோ ஒரு ஆரை வச்சு அங்கேயே வந்து கொண்டுடுறான். ஸோ இப்போ வந்துட்டு மேட்ரியாருக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா லைக் ரொம்பவுமே சண்டை போட்டுருந்தா ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஹீரோவோட ப்ரெசன்ஸ்னால ஸோ அழகாக வந்துட்டு பேரியர்ஸ் ஃபுல்லாக ஆல்கஹால் ஃபில் பண்ணி அழகாக வந்து கொண்டு முடிச்சாச்சு, ஈஸியாக வந்து இதை வந்து முடிச்சாச்சுன்னே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு ஸோ உன்னை வந்து நான் ஹீரோ ஸ்பிரிங்குள்ளே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அங்கே கொஞ்சம் பார்த்துருங்க, ஏன்னா நீ வந்து நிறையமே ஹெல்ப் பண்ணிட்டேன், எங்களுக்கு வந்து ஆக்ஸ் பியரை வந்து பிடிச்சி கொடுத்து, அதுவும் இல்லாமல் ஆயில் பேரல்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், ஸோ எல்லா விஷயத்தையுமே பண்ணி கொடுத்தேன், டவுட்டே இல்லாமல் நீ ஒரு பிரேவ் வாரியர் தான்ப்பான்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க.
அயன் நீ வந்து விக்ரம் வந்து அங்கே கூட்டு போன்ற மாதிரி சொல்லும் போது அயன்மே ஓகேமான்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஷாமன் வந்து வாயை திறக்காமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் ஸோ எல்லாமே அவர் பண்ணுற வேலை தான், அவர்னால தான் அவனுங்களுமே உள்ளே வந்திருப்பானுங்க, ட்ரேடிங் பண்ணுறவனுங்களுமே. ஸோ கேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்லப்பா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸோ என்னோட ஹார்ட்டு அதுக்கப்புறம் போன்ஸு ஸோ எல்லாமே ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு வந்து க்ளீனாகவே வந்து இது தெரியுது. ஆனால் இங்கே வரத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது போலயே. ஆனால் இதோட எஃபெக்ட் வந்து ரிவர்ஸ் ஸ்டிக்ஸோட நம்ம பேஸ்கலோட ரிவர்ஸ் ஸ்டிக்ஸ் இருக்குல்லையா, ஸோ அது அளவு இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல ஹீலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அடனாயை பற்றி தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. யார் நம்ம அயன் வந்து சொல்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்னால மட்டும்தான் மேடம் 8 லெக்ஸை வந்து எதிர்த்து நின்று சண்டை போட முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் எங்களோட லெஜண்ட்ஸ் வாரியரில் இவருமே ஒருத்தர், இவர் தான் வந்துட்டு இதேமே கண்டுபிடிச்சிருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமனராக வந்து மாற்றிருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்லேவ் ஹீரோலேருந்து காமனர் ஹீரோவாக வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு விக்கிற என்னோட மாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அயன்மே வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ விக்ரம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆகணும் நிறைய பேர் சுற்றுறாங்க, அதில் நம்ம அயன்மே ஒருத்தவங்க. ஸோ டக்குன்னு நம்ம அயன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம விக்ரோட ஹெல்ப்ஸாக பிடிச்சி, ஸோ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன், ஸோ நான் உன்னை எப்படி கூப்பிட்றது, விக்கிர்னு கூப்பிட்றதா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே அங்கே சின்ன பசங்களாம் வந்துடுறானே, அவங்களாம் யாரும் உள்ள விட்டுது, ஸோ நான் கண்ட நேரத்தில் வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம மகன் வந்துட்டு இது வந்து மேட்டரோட இது, ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் எடுத்ததுனால இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த ஹீரோ ஸ்ப்ரிங்கில் வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரின்ற மாதிரி அவங்களுமே வந்துட்டு வேறு வழி இல்லை, அம்மா கரெக்டான வேலையை வந்து பார்த்துருக்க போலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சம கோவத்தில் வந்துருக்காங்க. அப்போ திரும்பியுமே அவங்க வந்து விக்கிர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து அஃபிஷியல் பேலக் மெம்பராக மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாளே வந்து காட்டுறாங்க நம்ம விக்கிர் என்ன பண்ணுறான்னா அகனுக்கு வந்து ஒரு மூஞ்சிலே ஒரு பஞ்சை வந்து கொடுத்துருப்பான். ஸோ அகன் வந்து கீழே விழுந்திருப்பான். நம்ம ஹீரோவுக்குமே வந்து 17 வயசு ஆயிடுச்சு, அதாவது 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து அவன் அடிச்சுக்கினே இருக்கான். ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணுறான், அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவன் காட்டல, வெறும் அந்த ஏரோட இதை தான் ஏரோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துகிறான். ஸோ அதனாலே என்னோட மூக்கில் வந்து ரத்தம் வருதுன்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். என்னால் கரெக்டாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்பாலோட 6th டெக்னிக் வந்து அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல் நான் 10th டெக்னிக் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் பரவாயில்ல, நான் வந்து 17 வயசுக்குள்ளேயே 6th டெக்னிக் வந்து பண்ணது ரொம்பவுமே அதிகமான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இந்த 6 மானா சர்க்கிளை வச்சு என்னால் ஒரு பெரிய ஹை ரேங்க் கிராஜுவேட்டராகவே மாற முடியும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஹை ரேங்க் கிராஜுவேட்டர் தான்ற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் பேலக்ஸுமே வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, மேக்ஸ்மேனு, அதுக்கப்புறம் அசசினேஷனு, அதுக்கப்புறம் டெக்னிக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதனால் என்னால் நல்லாவுமே இது பண்ண முடியுது, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அயன் கூட வந்து போகிறான். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ட்ரேசஸ் வந்து இருக்கும், அதாவது ஃபாரஸ்ட் ஸ்னேக்னு ஒன்று இருக்கும், முஷுஷூன்னு. ஸோ அதோட ட்ரேசஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம சீக்கிரமாக அதை வந்து முடிச்சாகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருப்பான். அப்போ திரும்பி பார்த்தா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்கும்போது இல்லையே நான்லாம் எதுவும் யோசிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அயன் வந்து ஒரு கத்தி மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வெளில கொடுக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாகர் இருக்கும். இதை பார்த்தோன்னே இது ஒரு ஃபேமஸான எம்ப்ளம் ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸான கிளான் லெவியத்தன் கிளானோட ஒரு டாகர் தான் இது. கிட்டத்தட்ட இந்த லெவியத்தன் கிளானுக்கும் பேஸ்கெட்பால் கிளானுக்கும் ஒரு பெரிய பாண்டே வந்து இருக்குது. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அயன் வந்து சொல்கிறாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்துடுச்சு போல், ஆனால் எங்களோட ஹண்டிங் குரூப் வந்து அவனுங்களை பிடிச்சி பாய்சன் கொடுத்ததுனால அவனுங்களாம் செத்து போயிட்டானுங்க, ஆனால் மீதி இருந்தது அந்த டாகர் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கேட்க விரும்புகிறேன் விக்கிர், நீ வந்துட்டு உங்கள் ஹோம் டவுனுக்கு போகணுன்னு உனக்கு எதுவும் ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் சடனாக இதை வந்து கேட்குற, எனக்கு வந்து ஆசைலாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து சீக்ரெட்ஸ் அண்ட் லைஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, ஸோ அதனால் சொல்லு, அன்றைக்கி டீப் ஃபாரஸ்ட்குள்ளே அந்த பொண்ணு வந்தால் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமஸ் மார்க் தான். ஸோ கேமஸ் வந்து வந்திருக்கதான் வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அடுத்த சாப்டர்ஸுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.